வணக்கம். ஆண்டவன் கட்டளை பார்த்துட்டு வந்துட்டு குளிச்சு போட்ட துண்டு கூட காயல விர்ரு விர்ரு விர்ருன்னு சொல்லிட்டு இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கையோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி விட்டார் விஜய் சேதுபதி. இந்த ரெக்கை ட்ரெய்லரை பார்க்குறப்ப ஒரு விஜய் படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு மாசா ஒரு ட்ரெய்லரை கொடுத்துருக்காங்க. இது விஜய் சேதுபதியோட கெரியரில் வந்து நெக்ஸ்ட் ஒரு பாத்துன்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு எந்த விதமான மாஸ் இந்த அளவுக்கு ஒரு மூவி நடித்தது கிடையாது. இந்த படம் அவரோட கெரியரில் வந்துட்டு அடுத்த தளத்துக்கு கொண்டு போகக்கூடிய படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. படம் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுன்றது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப அந்த காரை திறந்துட்டு இறங்குற மாஸ் சீனாக இருக்கட்டும், அவர் வந்துட்டு சிரிச்சிட்டு சொல்கிறேன் இந்த சீனெல்லாம் என்கிட்ட வேணாம்ன்றதா இருக்கட்டும், கயிறு போட்டவன் வந்து அடிக்கக்கூடாதா அப்படின்றதா இருக்கட்டும், எல்லாத்துமே வந்துட்டு மாஸாக எவ்வளோ தூரம் காட்ட முடியுமோ காமிச்சிருக்காங்க. அதே போல் அவர் லக்ஷ்மி மேனன் இவருக்கு 2 பேருக்கும் இடையே உள்ள கெமிஸ்ட்ரி நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காமெடிக்கு சதீஷ் இருக்காரு. எப்பயும் போல் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து காமெடி களத்துலேயும் ஆக்ஷன் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு இயக்குனர் ரத்னசேகர் வந்து ட்ரை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி மேனன் அந்த 12th எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து ரொம்ப நாள் ஆளை காணும். ஒருவேளை வந்து அந்த எக்ஸாம் எழுதின டயர்டில் போயிட்டு வந்துட்டு ரெஸ்ட்டில் போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த படம் தான் வந்திருக்கு, பார்ப்போம். கொஞ்சம் மேக்கப் ஓவராக இருக்கிறது போல் ஒரு ஃபீலிங் இருக்குது அந்த ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் வந்து காமிக்கிறப்ப. இருந்தாலும் இந்த ஒரு மாஸ் மூவியில் லக்ஷ்மி மேனனோட கேரக்டர் வந்து நல்லபடியாக ஒரு ஃபிட்டாக ஆயிருக்கிறதுக்கு வந்து திரிஷா வந்து கேரக்டர் மாதிரி வந்து லக்ஷ்மி மேனன் கேரக்டர் பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் KS ரவிக்குமார் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணி விஜய் சேதுபதி அப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிஷோர் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆக்ஷனுக்கு வந்து பஞ்சமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இமான் ஸ்டார்டிங்லேயே போட்டார் விர்ரு விர்ரு விர்ருன்னு, அதுபோல் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் விர்ரு விர்ரு விர்ருன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓவரால் அந்த ட்ரெய்லரு ஒரு மாஸ் விஜய் சேதுபதி ஒரு மாசா காட்டின ஒரு ட்ரெய்லராக இருக்குது. நல்லபடியாக இந்த படமும் விஜய் சேதுபதிக்கு ஆல்ரெடி 5 படம் ஹிட்டு கொடுத்துட்டாரு. இந்த படமும் ஹிட்டாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் எங்களோட விருப்பமும். என்னோட இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களாக ஷேர் பண்ணுங்கள். மறவாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.